ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அதை வந்து பிரேக் பண்ணி தான் நீங்கள் ஈரம் படத்தில் காமிச்சிருப்பீங்க. இதில் அது மாதிரி இருக்கும். ஆனால் தாண்டி இதை ரிவெஞ்ச் வழக்கமான இந்த பழிவாங்கிற ரிவெஞ்சாகவே இருக்குமா, இல்லை அதாவது ரிவெஞ்ச் அப்படின்றது சொல்கிறத விட ஒரு கோபம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது, ஒரு ஹீரோக்கும் கோபம் இருக்கும், ஒரு படத்தில் இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில். ஸோ கோபத்தை தான் பிரதானமாக எடுத்துக்கிட்டேன் தவிர இந்த பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் எடுத்துகிட்டு போகல. மோரோவர் இந்த படம் சயின்டிஃபிக்கான படம், அவ்வளோதான் ஒரு பாயிண்ட். சார், ஆர்ஆர் ஃபிலிம்னாவே உங்களுக்கு வந்து ஆதி சார் ஞாபகம் வருமா? இல்லை, அப்படி கிடையாது. ஒரு விஷயம், எங்களோட ட்ராவல் வந்து நிறைய ஆக்ஷன் படம் ஸ்கிரிப்டும் பேசியிருக்கோம், ஹாரர் படம் பேசியிருக்கோம். சரி, இப்போ வந்து இந்த படத்தில் நான் பேய் இல்லை, பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். சார் டைரக்டர் சார் இங்கே சார் இங்கே அண்ணா சார் டைரக்டர் சார், இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட் 2ன்னு ஏன் போடாமல் இருக்கீங்க? இது ஈரம் படத்தோட 2 தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுகிறாங்க. இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்னது கண்டிப்பாக வந்து நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் 2ன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்டில் சொன்னாங்க, பிஸ்னஸ் தான் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை, அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுல தெளிவாக இந்த ஒரு பாயிண்டில். அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, ஈரம் 2 தனியாக இருக்குது, அது வேறு படம். அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு பாயிண்டில். அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எஸ்பெச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்டில். இது தனியாக சப்ஜெக்ட் ஒரு, ஆனால் ஹாரர் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சப்தத்துக்கு ஆதி சார், நான், தமன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் கனெக்ட் ஆகிறோம், ஒரு ஹாரர் படம் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் தான் சார். ஆதி சார், ஒரு காலத்தில் பேய் படம்னாலே ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தோம். அவங்க சுந்தர் சி சார், காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேய் ரொம்ப காமெடி ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து பேயை வந்து ரசிப்பாங்களா? இந்த மாதிரி கதை எப்படி இருக்கு? இந்த கதை எப்படி? ஒரே பாயிண்ட் தான் சார், எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி, அதாவது பேய் படத்துலேயே ஒரு ஜானர் இருக்குது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்குது, பயமுறுத்துகிற ஹாரர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஒரு கதையை வந்து எமோஷனலாக சொல்கிற சில ஹாரர் படங்களும் இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ என்றைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தியேட்டரில் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு தோன்றேன். ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேனே தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டதில்ல, அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்டில். அதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷன் படம்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு, ஒரு காமெடின்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு, ஒரு லவ்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு. நான் ஹாரர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த எல்லா படங்களும் வெற்றி பெறது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். டைரக்டர் சார், இந்த படத்துல ஆதிபுரோ வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். பாராநார்மல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்ல ஒரு ஃபேவரட்டான தீம். அந்த எலிமெண்ட்ஸ் இதுல நிறைய இருக்கா? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமா தான் பேட், அதாவது வௌவால் நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறதும் அது ஒரு டைலாக்ல மென்ஷன் ஆயிருந்தது, விச் இஸ் அ ஃபேக்ட். பாராநார்மல் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் அந்த பேட் மூவ்மெண்ட்டுக்கும் எப்படி லிங்க் பண்ணியிருக்கீங்க? லிங்க் பண்ணல, நான் அதான் சொன்னேன். ஒரு பேராநார்மல், அதாவது ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து அணுகிறவர் அப்படின்ற ஒரு பாயிண்டில். ஸோ அதை அணுகும்போது அவர் கிராஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்கள் டெய்லரில் பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள், அது படமாக பார்க்கும்போது ஓகே கோர்வையாக வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்டில். ஸோ அப்படி தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனலாக கனெக்டிங் பாயிண்ட்டாக ஒரு ஹாரிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்டில். சார், ஆதி சாருக்கு ஒரு கேள்வி. சார் ஆதி சார், நீங்கள் தமிழில் நிறைய படங்கள் பண்ணீங்க, படங்கள் எல்லாமே வந்து இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, படம் நல்லா போச்சு இல்லைன்றதை விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிஷியேட்டட். பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் இங்கே கம்மியா, இல்லைன்னா யூ சூஸ் ஃபிலிம்ஸா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்களா? நீங்கள் வாய்ப்புகள் தான் கம்மிங்க. அதுக்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க சார்? தெரிலங்க, அது எனக்கு தெரியல. நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், கால் வலிக்கல, இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல படங்கள், நல்ல வாய்ப்பு, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என் வீடு இங்கே தாங்க, நான் எங்கேயும் போகல. நான் தெலுங்கு படம் பண்ணணுன்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன். ஸோ இங்கே தான் இருக்க போகிறேன். நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதிகமான படங்கள் பண்ணணுன்ட்டு எனக்கும் ஆசையாக இருக்குங்க. சார், டைரக்டருக்கு ஒரு கேள்வி. சார், பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே, அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த
ஆவிங்களோடையோ இல்லை அந்த ஸ்பிரிட்ஸ் கூட பேசுறது அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று கேட்குறேன் சார், isn't it a cruelty to the spiritsன்ற மாதிரி பார்க்கக்கூடாதா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிட்ன்றது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கு, அவங்க அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க கிட்ட போய் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா நீங்க சொல்றீங்க, இல்லைன்னா யாரும் சிலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க போய் ஆவி கிட்ட பேசல, அப்படி போய் பேசும்போது doesn't it disturb the spirits? அவங்களோட பீஸ் நீங்க கெடுக்கிற மாதிரி இல்லையா? இந்த படமா போச்சு சார், பட் நீங்க இந்த படம் பண்ணதுனால அதை நான் உங்களுக்கு கேட்கறேன் அந்த ஒரு கேள்வி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது. அது ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துகிட்டு போகிறது பாயிண்ட்ல. அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதாவது ஆவி கூட ஜென்ரலாக பேசுறது. அதாவது ஒரு ஆவி கூட வந்து நம்ம போய் பேசினாலுமா சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போகிறோம். அது ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்ணுறோம். நாமளே போய் வாலண்டரியாக வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. அதாவது அது சொந்தத்துலேயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்டராக ஒரு அறிவியல்பூர்வமாக வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும் ஜாப். அப்படி தான் அதோட டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ளே போகிறாங்க ஒரு பாயிண்ட்ல. அது படத்துலேயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்று ரெண்டு இருக்குங்க, நீங்கள் கேட்குற விஷயம் கன்வே பண்ணும். அதான் அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆவிகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணும். அது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ மேபி ஹி கேன் பி a bridge டு கம்யூனிகேட். இல்லை பாசிட்டிவாக கூட யோசிக்கலாம் அது. தேங்க்யூ. கம்மின்னு சொன்னாங்க, கிடைக்கிறது. இது தமிழ் படம் தானே. இல்லையாங்க, நான் நிறைய புதுமுகங்களோட தான் பண்ணியிருந்தேன். அரவிந்த் சாரோட ஃபர்ஸ்ட் படம் இல்லை. இது ஆக்சுவலாக நான் சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போயிருக்கேன். அப்போ வந்து நான் 2-3 இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் பண்ணேன்னா ஒரு போர்டு வச்சுருப்பார் ஒரு பாயிண்டில். அந்த போர்டில் வந்து ரைட்டப்ஸ் இருக்கும். என்னென்னா 9 o'clock அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவர்கிட்ட கதை கேட்கணும். அவர் யாருன்னா வந்து இந்த டயட்டோட அசோசியேட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பார், அது வந்து இந்த டயட்டோட அசோசியேட் அப்படின்னு இருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானும் யோசிப்பேன், இவ்வளோ கதை கேட்டுட்ருக்காரு அப்படின்ற ஒரு மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்டில். ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கதையை கேட்டு அதில் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான். ஆமாம். கிளாப் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், அப்புறம் மரகத நாணயம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். எனக்கு 2வது படமாக ஈரம் இருந்தது, சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா அதை தாண்டி ஆனஸ்டி இன் ஃபிலிம் மேக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் பார்ப்பேன் நான். Arivu and Adi, fantastic trailer. We're all looking forward to watching the film. உங்களுடைய ட்ரெய்லர்ல இருந்து and from what you've just said, the theme of the film வந்து looks universal. இது ஒரு பர்டிகுலர் ரீஜனை பொறுத்தோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காக ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கதையை மாதிரி தெரியல, யூனிவர்சலாக அப்ளை பண்ணப்படுற ஒரு தீமாக தான் தெரியுது. ஸோ how many languages is this film being made into? தெலுங்குல ஏன் எடுத்துட்டு போகல? ஏன் why are you not taking it into South Indian languages, other languages? We are. You are, okay. Tamil, Telugu, Kannada, Hindi. Right down. We are promotions கூட இப்போ இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு ஹைதராபாத். மெயினாக வந்து எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி தான் ஜென்ரலாக இருக்கும். அப்போது கன்னடா வரைக்கும் நாங்கள் பேரலாக எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பாயிண்டில். ஸோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து என் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி வந்து சாஜித் குரேஷியை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ரெவன்சா ஃபிலிம்ஸில் T3 கம்பெனியில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்குலையும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி அவங்க அசோசியேட்டாக இருக்காங்க. ஸோ we are having a big release in all the other languages alsoங்க. டேரக்ட் சார், சப்தம் ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கள் த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒன்று நிற்கிது, அது பார்டர்லேயே இருக்குது, ஏன் அதை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே பார்டர்லேயே? ஏற்கனவே சொன்னாங்களே, ஒரு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்படி எடுத்துகிட்டு போகிற விஷயங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளாக இருக்கணும், இதுவாக இருக்கட்டும், அது டெஃபினட்டாக வந்து அருண் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்டர் நான் பார்த்துட்டேங்க, செம்ம படம். அது வேற ஒரு காரணங்களுக்காக நிற்குது, ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது. ப்ளஸ் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரெலவன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பழைய படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு. டேரக்ட் சார், இப்போ பார்த்தீங்கன்னா வௌவால் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பேய்களுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. வௌவால்ன்றது ஒரு நல்ல ஒரு இது, அதோடைய குணமே வேற. அது சப்தம் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு ஒளியை எழுப்பி தான் உள்ளே போகும். அதை ஏன் அதை சின்னமாக மாற்றிட்டு இருக்கீங்க எல்லாருமே? இல்லை, அதாவது
சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பாக வந்து 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஒரு லவ் ஸ்டோரினா வந்து 2 பேர் லவ் பண்ணுவாங்க, பிரிவாங்க, சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்றதுல தான் அதோட சக்ஸஸ் இருக்குது. இப்போ அந்த வௌவால் அப்படின்றது வந்து ஒரு பேய் படம் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் நாம் என்ன இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விதத்தில் இது வேறுபடும் ஒரு பாயிண்டில். எஸ், தேங்க்யூ ஸோ